Dear student, இந்த வீடியோவில் +2 Accountancy Unit 2 Exercises 14, 15 and 16 இது மூணை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பேட் அண்ட் பால்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி என்ட்ரி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2 or 3 மார்க்ஸ் கொஸ்டின் கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் 5 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவில் தொடர்ந்து ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸும் ஒரு ஹைடெக் லேப்லேயோ இல்லாட்டி ஸ்மார்ட் போர்டு வச்சோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். Unit 2 Exercise 14 Sum read பண்ணிடலாம். How will the following appear in the final accounts of Marthandam Women Cultural Association? Stock of sports material 1/4/2018 16,000. Sports material purchased during the year 84,000. Stock of sports material on 31/3/2019 10,000. இதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மார்த்தாண்டம் உமன் கல்ச்சுரல் அசோசியேஷன், இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். இங்கே வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அப்போது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஃபார்மேட்டு, பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 3 சம்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட். ஃபஸ்ட்டு ஒன்று பேட் அண்ட் பால்ஸ், ஸ்டேஷ்னரி, தேர்டு ஒன்று ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்தால் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார்மேட் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட் அண்ட் பால்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பேட் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் அதோடைய டோட்டல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இங்கே நெட் அமௌண்ட் போட்டிருக்கோம். இங்கே வந்து இன்கம்மை பொறுத்த வரைக்கும் பை சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்பியர் ஆகும்னா, பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துடணும். இதுதான் இந்த ஃபார்மேட்டினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட். இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல செம்ம கொஞ்சம் ரீட் பண்ணிடலாம் எகைன். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 16,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க 84,000. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 31/3/2019 10,000 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம இந்த ஃபார்மேட் படி இன்கம் சைடு அப்ளை பண்ணிட வேண்டியது. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கரண்ட் இயருக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், அதாவது எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அது வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக் 16,000 எடுத்து எழுதிட்டோம். ப்ளஸ் பர்ச்சேஸ் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 1 lakh கிடைக்கிது. அதிலிருந்து க்ளோசிங் ஸ்டாக் நம்ம மைனஸ் பண்ணும்போது நெட் அமௌண்ட் வந்து 90,000. அப்போ 90,000க்கான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து இந்த கரண்ட் இயரில் நம்ம வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இதை அப்பியர் பண்ணுறது. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 10,000 இங்கே ஏற்கனவே இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து 10,000 எடுத்து எழுதிட்டோம்னா இந்த சம் க்ளோஸ் ஆகிடுது. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் 14க்கான சொல்யூஷன். யூனிட் 2 எக்ஸசைஸ் 15 ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். How will the following appear in the final accounts of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்?
opening stock of bat and balls 3000, purchase of bat and balls during the year 17,000, sale of old bat and balls 2000, closing stock of bat and balls 4000. இதுக்கான சொல்யூஷன் இப்போ நம்ம பார்த்துருவோம். Solution 15, income and expenditure account. Expenditure side 2 bat and balls consumed போட்டிருக்கோம் இல்லையா. ஓப்பனிங் ஸ்டாக் 3000 சம்பளம் கொடுத்துருந்தது எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் பர்ச்சேஸ் 17,000. நமக்கு டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20,000 வந்துடுது. இதிலிருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். 4,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 16,000 நெட் அமௌண்ட் தான் இந்த கரண்ட் இயருக்கு வந்து பேட் அண்ட் பால்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் இன்கம் சைடு நமக்கு 2,000 நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஏன்னா ஓல்டு பேட் அண்ட் பால்ஸை வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது. அதனால் இன்கம் சைடு நம்ம அதை ரைட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்பியர் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணுறோம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் இந்த 4,000 இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை சம்பளம் கொடுத்துருக்கிறத அப்படியே நமக்கு எடுத்து எழுதிட வேண்டியதான். அவ்வளோதான் இந்த சம்மனுடைய சொல்யூஷன். யூனிட் 2ல் எக்ஸசைஸ் 16 ப்ராப்ளம் ரீட் பண்ணிடலாம். ஸோ ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் சீர்காழி சிங்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பியர் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் சேர்த்து போடுற மாதிரி இந்த சம் நம்ம சொல்யூஷன் போட்டுடலாம். இதுலேயும் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 1/4/2018 நல்லா பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் ஸ்டாக் தான். ஏன்னா ஏப்ரல் 1 கொடுத்துருக்கிறதுனால 2,600 ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷனரி டூரிங் த இயர் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க 6,500. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 31st March 2019 2,200. அப்போ ஓப்பனிங், பர்ச்சேஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருந்தாலே ஏற்கனவே 14 and 15 படி எப்படி நம்ம ஆன்சர் எடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். சொல்யூஷன் 16 பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டு ஸ்டேஷனரி கன்சியூம்டு ஓப்பனிங் ஸ்டாக் 2,600 ப்ளஸ் பர்ச்சேஸ் 6,500 டோட்டல் 9,100 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2,200 6,900 இதுதான் நெட் அமௌண்ட். அப்போ இந்த இயருக்கு வந்து டோட்டல் ஸ்டேஷனரி கன்சியூம்டு அதாவது நம்ம யூஸ் பண்ண ஸ்டேஷனரியுடைய ஒர்த் 6,900. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க பேலன்ஸ் ஷீட் எதுவும் கேட்கல, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட் சைடு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 2,200 நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா இந்த சம் க்ளோஸ் ஆகுது. இந்த 14, 15 and 16 இந்த 3 சம்ஸ்லேருந்து 3 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டடு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கக்கூடிய சம் தான். இந்த 3 சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.